Toto and Barney. Barney and Toto are best friends. Barney and Toto are friends. Even though Toto is tiny, he always ends up in a big trouble. இது வந்து Toto, இது வந்து Barney. Barney and Toto. இந்த கதை பேர் என்ன? Barney and Toto. Toto வந்து குட்டியா இருப்பானா, ஆனா என்ன பண்ணுவானா, ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருப்பானா, வாழ்த்தனம் பண்ணிட்டே இருப்பானா. It is Toto's big friend Barney who helps him get out of the trouble. Toto வந்து குட்டியா இருப்பான், டைனியா. Barney வந்து பெருசா இருப்பான், பிக். அப்போ எப்பெல்லாம் டோட்டோக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் யார் காப்பாத்திடுவாளாம்? Barney வந்து காப்பாத்திடுவானா. அப்ப என்னாச்சு? Let's see what mischief Toto is up today. இன்னைக்கு டோட்டோ என்ன வாழ்த்தனம் பண்ண போறான், சேட்டை பண்ண போறான்னு பாப்போமா? And how Barney saves him. Barney எப்படி அவனை காப்பாத்துறான்னு நம்ம பாப்போம். Come along friends, let's have fun with Barney and Toto. வாங்க Barney and Toto என்ன பண்றாங்க பார்க்கலாம். Okay, catch the watermelons. One day Barney and Toto were shopping at the supermarket. சூப்பர் என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். groceries, fruits, vegetables, வீட்டுக்கு தேவையான lemons, watermelons, pineapple, mango. இது என்னது? ஆப்பிள், lemons, oranges, cucumber, watermelon எல்லாமே இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ல அரிசி, பருப்பு, கோதுமை, ரவை எல்லாமே கிடைக்கும். சோ பார்னியும் டோட்டோவும் எங்க போறாங்க? சூப்பர் மார்க்கெட்ல வாங்க போறாங்க. I will get the vegetables, Toto, and you can get I will get the vegetables, Toto, and you can get some fruits, said Barney. Barney என்ன சொன்னானா டோட்டோ கிட்ட? I will go get the vegetables. நான் போய் காய்கறி வாங்குறேன், நீ போய் என்ன வாங்க சொன்னா? fruits. Barney போய் vegetables வாங்குறான், டோட்டோ போய் fruits வாங்க போறான். said Barney. Sure Barney அப்படினு சொல்றாங்க. So Toto என்ன சொல்றான்? Sure Barney, நான் போய் I saw some juicy watermelons. I will go and get one. நான் வந்து juicy watermelons பார்த்தேன், நான் போய் ஒன்னு வாங்கின்னு வரேன்னு சொல்றானா டோட்டோ. அப்போ Toto went to get the watermelon. அவன் போய் watermelon எடுக்க போறானா. He saw that they were stacked into a big pile. ஒன்னு மேல அடுக்கி அது பெரிய அடுக்கி வச்சிருந்தாலாம். பிக் பைல் மாதிரி ஒன்னு மேல அடுக்கி வச்சிருந்தாங்களா. சோ அப்படி குமிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? let me get that big watermelon at the bottom. Barney என்ன பண்ணானா? மேலேந்து watermelon எடுக்காம கீழேந்து ஒன்னு எடுத்தா என்ன ஆகும்? இப்படி ஒன்னு மேல அடுக்கி இருக்காங்க, குமிச்சு வச்சிருக்காங்க. அப்ப மேலேந்து தானே watermelon எடுக்கணும். Barney என்ன பண்ணிட்டானா? கீழேந்து ஒன்னு உருவிட்டானா. உருவினா என்ன ஆச்சு? But Toto did not realize that he should have got a watermelon from the top. அச்சச்சோ, அவனுக்கு தெரியவே இல்லையா மேலேந்து எடுக்கணும் watermelon. Now all the watermelons started to tremble and they fell. என்ன ஆச்சா? watermelonsலாம் கிடுன்னு ஆடி மேல இருக்கிறதெல்லாம் சரிஞ்சு அப்படியே கீழே விழுந்துதான். They rolled towards the supermarket's door. சூப்பர் மார்க்கெட்டோட வாச கதவு இருக்குல்ல, அப்படியே உருண்டு வாசலுக்கு வந்துருச்சா. அப்ப என்னாச்சு? Oh no, Barney help. டோட்டோ என்ன கேக்குறான்? Barney எனக்கு ஹெல்ப் பண்ணு. The watermelons are rolling towards the door. watermelon என்ன பண்ணுது? வாசலுக்கு உருண்டு போயிட்டு இருக்கு, எனக்கு காப்பாத்து. They will roll out to the road. ரோடுக்கு போயிடும். வாசல்ல போயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது, டர்ட்டி ஆயிடும்ல ரோட்ல போயிடுச்சுன்னா watermelon. அப்போ அது எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு டோட்டோ கத்துறான். Barney heard his friend. Barney heard his friend. Barneyக்கு அவன் ஃப்ரெண்டு டோட்டோ கூப்பிடுறது கேட்டது. He wanted to do something quickly before the watermelons rolled out. அவன் ஏதாவது சீக்கிரமா பண்ணணும், இல்லைன்னா என்ன watermelon ரோடுக்கு போயிடும். He ran out speedily and closed the supermarket's door. என்ன பண்ணானா? ஓடி போய் சூப்பர் மார்க்கெட் கதவை
க்ளோஸ் பண்ணிட்டானா, மூடிட்டானா. அப்போ என்னாச்சு? the watermelons hit the door and stopped rolling. போய் கதவு மேல இடிச்சு வாட்டர்மெலான்லாம் அங்கே நின்னுடுச்சான். பார்னி was able to save them from going out. ரோடுக்கு போகாம பார்னி காப்பாத்திட்டான். பார்னி and Toto said sorry to the supermarket manager. இந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு மாமா இருப்பார்ல, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாப்பாலே, அந்த மாமாட்ட போய் பார்னியும் டோட்டோவும் சாரி கேட்டாங்களாம். கேட்டுட்டு என்ன பண்ணாங்களாம்? they then stacked all the watermelons back. எல்லாம் உருண்டு கீழே விழுந்துச்சுல, அதை திருப்பி அழகா அடுக்கி எடுத்து வைக்கணும்ல, அதனால எல்லாத்தையும் எடுத்து அழகா அடுக்கி வச்சாலாம். தேங்க்யூ பார்னி ஃபார் சேவிங் த வாட்டர்மெலான்ஸ் said Toto. பார்னிக்கு தேங்க் பண்ணோம்ல, அவன் தானே வாசல்ல போகாம காப்பாத்தினான் வாட்டர்மெலான்ஸை. அதனால அதனால டோட்டோ என்ன பண்ணான்? பார்னிக்கு தேங்க்யூ சொன்னான். யூ ஆர் வெல்கம் டோட்டோ. பார்னி என்ன சொன்னா? யூ ஆர் வெல்கம், பட் நெக்ஸ்ட் டைம் when you are at the supermarket be very careful. சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் வந்தேன்னா இப்படி அலட்சியமா எடுக்கக்கூடாது, பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் பார்னி. பார்னி and Toto did all their shopping and went home with a big ripe watermelon. பார்னியும் டோட்டோவும் எல்லா கடையில் வேணுங்கிறதெல்லாம் வாங்கின்னு ஒரு நல்லா பழுத்த வாட்டர்மெலானை எடுத்துன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான்.